ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் இருக்குது பாருங்கள். ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட் சப்போர்ட்ஸ் என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். முற்றிலும் இலவசமாக எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிட்டு போய் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெபினார் குரூப். இது வந்து நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் அதில் நம்ம வெபினார் குரூப் நடந்து முடிஞ்சது இதில் போடுவேன். இதில் வந்து நம்ம சில விஷயங்களை வந்து லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணக்கூடாது ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமாக நம்மளுடைய வெபினார் குரூப்பில் மட்டும் சில விஷயங்கள் லைவாக ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா காலையில் இந்த 25,520 வந்து அந்த 200 EML லைன் போகுது. ஸோ 10 minutes டைம் ஃப்ரேமில் அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணி சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு தான் இன்றைக்கி. அதே மாதிரி இந்த மாதிரி வீடியோ போடுங்க, அந்த மாதிரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு கன்சிடர் பண்ணுறேன். உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு 300 லைக்ஸும் வந்துச்சு அப்படின்னா, அதாவது எவ்ரி வீடியோக்கு நம்ம வந்து ஒரு 300 லைக்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு நான் வந்து கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அதை பற்றி வீடியோவும் போடுறது ரெடியாக இருக்கேன். நம்ம இன்னும் வந்து 180 லைக்ஸ் 200 லைக்ஸ் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எப்போ நம்ம 300 லைக்ஸ் ரீச் ஆகிடுமோ கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்க்கு வீடியோ அடுத்து ரெடியாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பற்றி நிறைய வீடியோ போட சொல்லியிருக்கீங்க, பார்த்தேன் கமெண்ட்டில். ஆனால் லைக்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 300 லைக்ஸ் ரீச் ஆகணுன்னு கண்டிப்பாக நம்ம அந்த வீடியோவை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இப்போது மார்க்கெட் நெக்ஸ்ட்டு எங்கே சார் போகும் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ மார்க்கெட் நெக்ஸ்ட் எங்கே சார் போகும்? இப்போ மார்க்கெட் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது நியூஸ் வந்துச்சுல. ஸோ அந்த இன்னும் டைஜஸ்ட் ஆகலை. இப்போ கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா எத்தனை பாயிண்ட் வந்து இன்றைக்கி கேப் அப் ஆனது மார்க்கெட்டு. இங்கே ட்ராவல் பண்ணது மார்க்கெட்டு சடனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1600 பாயிண்ட் கிட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டம் ஆனது. அந்த ஒரு நாளில் பார்த்திங்கன்னா பெரிய கேப் அப் மார்க்கெட் வந்து அந்த ஒரு 1500 பாயிண்ட் வந்து ஒரே டைஜஷன் அப்படி மூவ்மெண்ட் ஆகுது. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஒரு 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் 100 பாயிண்ட் இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிற மார்க்கெட் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த பெரிய பாயிண்ட் வந்ததுலேருந்து இது இன்னும் சைட்வேஸ் போகிற மாதிரி அவங்களுக்கு ஒரு வியூஸ் தெரியுது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட் இந்த இது மறக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாள் ட்ராவல் ஆகணும். இதுலேயே சின்ன சின்ன மூமெண்டம் ஹை லோ க்ரியேட் ஆகிட்டு மேலே மூமெண்ட் ஆகிட்டு இருக்கணும். இப்போ அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கூட மார்க்கெட்டு நல்லதாக மூமெண்டம் கொடுத்து பெருசாக ஒன்றும் மூமெண்டம் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நேற்று வேணால் ஒரு சைட்வேஸ் சின்ன மூமெண்டம். ஸோ இன்றைக்கி நல்ல ஒரு மூமெண்டம் கொடுத்தது. ஓகே, ஸோ இந்த மூமெண்ட்டு தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட் சைடில் ஒரு பிளான் பண்ணி என்ட்ரி எடுத்தது. இல்லை உங்களுடைய ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுது. ஏன் அப்படின்னா இந்த 200 EML லைன் ஒன்று இருக்குது, ப்ளஸ் கீழே வந்து சப்போர்ட் லைனு கிட்ட இருக்குது. இந்த 25,440 கிட்ட இது கீழே வந்து சஸ்டனாக வந்திருக்க வேண்டியது. ஆனால் வரல. அதுக்கப்புறம் இந்த 200 EML லைன் சப்போர்ட் எடுத்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு எல்லோரும் வந்து அந்த வேவ் காமிச்சிருக்கு. ஆனால் இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லைனை நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம். ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் லைனு இப்போது ரெசிஸ்டன்ஸ் லைனாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து இங்கே சப்போர்ட்டாக இருந்தது. இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது, அகைன் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது, அகைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுது. ரைட்டுங்களா? ஸோ இங்கே கீழே வந்து ஒரு 200 EML சப்போர்ட் லைனாக எடுத்து மார்க்கெட் மேலே போக ட்ரை பண்ணுது. ரைட், சரி. அப்போது இந்த சப்போர்ட்டுக்கு மேலேயே மார்க்கெட் ட்ராவல் ஆனால் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,760 இருக்குங்களா? ஸோ இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள் அதெல்லாம். இப்போது ஓகே, ஸோ நமக்கு இங்கேருந்து ஒரு அப்பர் சைடு மூமெண்டம் எடுத்தோம் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் மூமெண்டம் வருமா இல்லையா அப்படின்னு. ஏன்னா மார்க்கெட் இதுக்கு மேலே சர்வைவ் ஆகிட்டு இந்த மாதிரி ட்ராவல் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரீமியம் வந்து உங்களுக்கு கரையிறதுக்கான ஒரு வழி தான் இருக்கும். அந்த சி எடுத்தாலும் சரி, பி எடுத்தாலும் சரி. அப்போ நம்ம ஃபாஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 25,840க்கு மேலே எப்போ ட்ராவல் ஆகுது அப்போ நம்ம ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வர ஒரு ஃபாஸ்ட் மூமெண்டம் என்ன நடக்குது அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஏரியாவுக்கு கீழே இந்த 25,760 பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபடும் மார்க்கெட். ஓகே, அப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் இப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட் இதுக்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு, இந்த 25,640க்கு கீழே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா அகைன் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளானை நீங்கள் பண்ணலாம். 25,440 இந்த லெவலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளுக்கு நீங்கள் ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் டவுன் சைடுக்கான கட் ஆகிடுச்சு அப்படின்னா. இல்லை மார்க்கெட் ஒரு பெரிய கேப் அப் ஓப்பன் ஆகுது சார் சப்போஸ். ஏன்னா மண்டே என்னென்னா மார்க்கெட் நடக்கும் இல்லையா, ஒரு நாள் இப்போ இந்த ட்ரம்ப் நியூஸ் இருக்கட்டும், இல்லை வேறு என்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு சடனாக ஒரு பிக் மூமெண்டம் வந்துச்சு அப்படின்னா எப்போ இதுக்கு மேலே எங்கன்னா ட்ராவல் ஆகட்டும், இதுக்கப்புறம் ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே உங்களுக்கு ட்ராவல் ஆக சொல்ல நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய வியூ. நான் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் நான் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே, சரி, இது வந்து நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் என்ன ஒரு பிளான் பண்ணலாம். பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு என்ன சொல் டைம் டிகேவுடைய நடந்துருக்கு. கிட்டத்தட்ட 3ஆம் தேதியிலேருந்து மார்க்கெட் இன்னும் பெருசாக மூவ்மெண்ட் இல்லை. அது இங்கே இந்த ரேஞ்சிலே தான் ட்ராவல் ஆகிட்டு இன்னும் ட்ரெண்டிங்கில் ஃபார்மில் வரல இன்னும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து அந்த சொல்லியிருந்தேன் ஆப்ஷன் செல்லிங் ரெண்டுத்தையும் வந்து எக்ஸிட் பண்ணிவிட்டேன். ஸோ நல்ல ஒரு அமௌண்ட் இன்றைக்கி நான் கிரெடிட் ஆச்சு. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு பெரிய மூமெண்ட்டுக்கு கொஞ்சம் அமைதி காக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அமைதியில் டைம் டீக் ஆகிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட்டோடு வெளியே வந்தாச்சு இன்றைக்கி. ரைட், ஓகே. இதுக்கப்புறம் எங்கே மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படின்னா இந்த லைனை நம்ம 60,000 லைனை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப க்ரூஷியலான நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு மேலே உங்களுக்கு ஒரு டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு சார், நம்ம வந்து இந்த அப்பர் சைடு எடுக்கலாமா அப்படின்னா சேம் நம்ம நிஃப்டியில் என்ன சொன்னமோ அதே விஷயம் தான். ஓகே, அப்போது நமக்கு இதுக்கு மேலே க்ளோஸிங் எங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சோ இதுக்கு மேலே நம்ம க்ளோசிங் கொடுத்துட்டா கொஞ்சம் நமக்கு தைரியம் கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த 60,400க்கு மேலே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 60,000 இங்கே இருக்குது நம்பர். அப்போது இதுக்கு மேலே வந்து எவ்ரி நம்ம புல் பேக்கில் வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நம்ம அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த சப்போர்ட்டுக்கு கீழே, அதாவது இந்த 60,000க்கு கீழே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த ட்ரெண்ட்லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணின்னு ஒரு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகளை பார்த்து இந்த 59,400 59,500 இந்த லெவலில் நீங்கள் வரும் நாட்களில் பார்க்கலாம். ஓகே, ஆனால் இந்த 60,000 அப்படின்ற லெவலில் வந்து ரொம்ப க்ரூஷியலான லெவலில் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் அவுட்டு கொடுத்து எந்த மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்குதா இல்லைன்ற ஒரு க்ளீனாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரெசிஷன்ஸ் அவங்க தாண்டணும். ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து ஒரு பிரேக் டவுன் ஆன இடம், அது பிரேக் டவுன் ஆகிட்ட இடம் கீழே அந்த எல்லாமே பார்த்திங்கன்னா கேப் ரீஃபில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அவங்க எஸ்எல் அடிக்கிறதுல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இல்லையா. அப்போ நமக்கு கன்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே வரும், இந்த லெவல் தாண்டி க்ளோஸ் வைக்கணும். ஓகே, இந்த 60,400 க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம இங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். இது வந்து என்னுடைய வியூஸை பேங்க் நிஃப்டியில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து முற்றிலும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக என்னுடைய பை கால் அந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் கிடையாது. ஒன்லி பியூர்லி நாலேஜ் பர்பஸ்க்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் கூட உங்களுக்கு அந்த 200 EMA லைனை வந்து ஈஸியாக சப்போர்ட் எடுத்திருக்காங்க. இன்றைக்கி சப்போர்ட் எடுத்து நெக்லைன் மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்லவில்ல, எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த ரேஷன்ஸ் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு க்ரூஷியலான நேரம். சப்போஸ் நீங்கள் இங்கேருந்து பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா கூட சீக்கிரம் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை இருக்கும். பெருசாக ஒன்றும் இந்த 83,800 84,000 இந்த இடம்லாம் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியே வரது சேஃபாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஃபாஸ்ட் மூமெண்ட்டமாக எதிர்பார்க்க முடியாது. சின்ன மைல்டாக ஒரு மூமெண்ட்டம் பார்த்துட்டு வெளியே வரணுமா இருக்கும். ஓகே, ஆனால் அதே உங்களுக்கு இந்த லெவல் ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் கட் ஆனோன்னு ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி 82,800 அந்த லெவலில் நீங்கள் வெளியே வரது பெட்டராக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் என்னவும் வருங்க சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்ஸ்ட்டு மார்க்கெட் மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோக்கு 300 லைக்ஸ் அபவ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ போட்டு கேட்டிருந்தீங்களா, கண்டிப்பாக அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். லெட்ஸ் என்றைக்கு உங்களுக்கு 300 லைக்ஸ் டச் ஆகுதோ அன்றைக்கி வந்து வீடியோ வந்துடும். மேபி உங்களுக்கு மண்டே ஆனாலும் சரி அல்லது சண்டே ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த ஆப்ஷன் செல்லிங் பற்றி வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.